தம்பி விஜய் 2 3 நாளா பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு. அவர்கிட்ட ஒன்னே ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன். கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதி தர்ற தம்பி கிட்ட கொஞ்சம் சரி பார்த்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா மீனவர்களை பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததற்கு பின்பு 3700 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பே தூக்கு தண்டனையிலிருந்து 6 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் யாரும் உயிரிழக்காத அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதே மாதிரி நாகப்பட்டினத்துல போய் அங்கே ரயில் தொழிற்சாலை இருந்தது காணோன்னு ஏதோ பாவம் அவரு வசனகர்த்தாவை கொஞ்சம் மாத்தணும் அழிய சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 75,000 பெட்டி நமது பெரம்பூர் ரயில்வே தட்டி தொழிற்சாலையில வந்தே பாரத்துக்கு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் மெட்ரோ ரயில் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி ஆச்சு. ஆனா இன்னைக்கு 75,000 பெட்டி அங்க செஞ்ச மட்டும் இல்லாம 69 வந்தே பாரத் நம்ம இந்த ரயில்வே ஃபேக்டரியில பெரம்பூர்ல ரயில்வே பெட்டி தொழிற்சாலையில உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதனால தம்பி ஒரு அலமாட்டி காடை பத்தி சொல்றாரு, ரயில்வே பத்தி சொல்றாரு, நாகப்பட்டினத்தை பத்தி சொல்றாரு. ஆக அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவரை கொஞ்சம் சரி பார்க்கணும். இல்லை ஒருவேளை அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்களை மாதிரி உள்ளவங்க கிட்ட சரித்திரம் என்னப்பா, ஒரு 25 வருஷமா பாலிடிக்ஸ்ல இருக்கிறோம், திடீர்னு ஒரு அரசியலுக்கு வந்த உடனே என்னன்னு புரியல. அதனால தம்பிகிட்ட கொஞ்சம் எழுதி கொடுக்குறவரை சரியா எழுதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா வர்றவங்க அதை கேட்கறதுக்காக வரல, அவங்க எல்லாம் அவரை பார்க்கறதுக்கு வராங்க, அவங்க ஓட்டு போடுறதுக்கும் வரல. ஒரு கூட்டம் வராங்க, ஆனா சொல்றத கொஞ்சம் சரியா சொல்லணும்.